3 வேளைக்கு சாப்பிட விட்டுட்டு 2 வேளைக்கு சாப்பிட்டா போதும். உணவை மட்டும் நீங்கள் வேண்டும் பொழுது மட்டும் சாப்பிடுங்கள். வேளைக்கு சாப்பிட வேண்டாம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வெரி இம்பார்ட்டன்ட். நைட் 7 மணிக்கு சாப்பிடுறீங்க, அடுத்த நாள் 7 மணிக்கு நீங்க காலையில் சாப்பிடுங்க 12 மணி. அதை நீங்கள் 11 மணியா மாத்துங்க. 12 + 4 16 மணி நேரம் நீங்கள் வயிற்றை காலியாக வைத்திருந்தால் உடம்பில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் சேர்ந்திருக்குல்ல, அது கரைத்து கீட்டோன் பாடிஸ் எனர்ஜி கொடுக்க ஆரம்பித்து விட்டால் 100 வருடம் வாழ முடியும். பசி என்ற உணர்வு உங்கள் ஞானத்தில் செல்லவிடும். அதான் அடிக்கடி சொல்றேன், தயவு செய்து 3 வேளைக்கு சாப்பிட விட்டுட்டு 2 வேளைக்கு சாப்பிட்டா போதும். எப்படி தோக்கடிக்க முடியும் நம்ம முடிக்கிறாங்க. 1 வேளை சாப்பிட்டால் அவன் யோகி, 2 வேளை சாப்பிட்டால் போகி, உடல் நலத்துடன் இருப்பான். 3 வேளை சாப்பிட்டால் லோகி, வியாதிகளை வரவேற்கின்றான். 4 வேளை சாப்பிட்டால் அவன் துரோகி என்று சொல்லுகின்றேன். சரி, உங்களிடம் ஒரு கேள்வி. தண்ணீர் நிறைய குடிக்கணும். ஐ மீன் அந்த தண்ணி நினைச்சிடாதீங்க, குடிக்கின்ற நீர் நிறைய. ஒரு நாளைக்கு குறைஞ்ச 3-4 லிட்டர். அது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. எந்த பருப்புல கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பருப்பில் சொல்லுங்க? முந்திரி பருப்பு. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னு கேஷ்யூ நட்ஸ். உங்களுக்கு பிடிச்சமானதெல்லாம் சொல்ல. மகிழ்ச்சியான செய்தி, எந்த நட்ஸ்லயும் கொலஸ்ட்ரால் கிடையாது. எந்த உணவு தாவரத்திலிருந்து வருகின்றதோ அது அனைத்தும் 0 கொலஸ்ட்ரால். தோலுடன் சாப்பிடணும். பாதாம் பருப்பு கூட அதிக சாப்பிட்டா வெயிட் போயிடும். அதுங்க அடிக்கடி சொல்ற, உடம்புலையும் பாரம் கூடாது, மனதிலும் பாரம் கூடாது. 100 வருடம் சொக்கலித்து வர வேண்டாம். 3 வேளைக்கு சாப்பிட விட்டுட்டு 2 வேளைக்கு சாப்பிட்டா போதும். உணவை மட்டும் நீங்கள் வேண்டும் பொழுது மட்டும் சாப்பிடுங்கள். வேளைக்கு சாப்பிட வேண்டாம். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வெரி இம்பார்ட்டன்ட். நைட் 7 மணிக்கு சாப்பிடுறீங்க, அடுத்த நாள் 7 மணிக்கு நீங்க காலையில் சாப்பிடுங்க 12 மணி. அதை நீங்கள் 11 மணியா மாத்துங்க. 12 + 4 16 மணி நேரம் நீங்கள் வயிற்றை காலியாக வைத்திருந்தால் உடம்பில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் சேர்ந்திருக்குல்ல, அது கரைத்து கீட்டோன் பாடிஸ் எனர்ஜி கொடுக்க ஆரம்பித்து விட்டால் 100 வருடம் வாழ முடியும். பசி என்ற உணர்வு உங்கள் ஞானத்தில் செல்லவிடும். அதான் அடிக்கடி சொல்றேன், தயவு செய்து 3 வேளைக்கு சாப்பிட விட்டுட்டு 2 வேளைக்கு சாப்பிட்டா போதும். எப்படி தோக்கடிக்க முடியும் நம்ம முடிக்கிறாங்க. 1 வேளை சாப்பிட்டால் அவன் யோகி, 2 வேளை சாப்பிட்டால் போகி, உடல் நலத்துடன் இருப்பான். 3 வேளை சாப்பிட்டால் லோகி, வியாதிகளை வரவேற்கின்றான். 4 வேளை சாப்பிட்டால் அவன் துரோகி என்று சொல்லுகின்றேன். சரி, உங்களிடம் ஒரு கேள்வி. தண்ணீர் நிறைய குடிக்கணும். ஐ மீன் அந்த தண்ணி நினைச்சிடாதீங்க, குடிக்கின்ற நீர் நிறைய. ஒரு நாளைக்கு குறைஞ்ச 3-4 லிட்டர். அது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. எந்த பருப்புல கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த பருப்பில் சொல்லுங்க? முந்திரி பருப்பு. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னு கேஷ்யூ நட்ஸ். உங்களுக்கு பிடிச்சமானதெல்லாம் சொல்ல. மகிழ்ச்சியான செய்தி, எந்த நட்ஸ்லயும் கொலஸ்ட்ரால் கிடையாது. எந்த உணவு தாவரத்திலிருந்து வருகின்றதோ அது அனைத்தும் 0 கொலஸ்ட்ரால். தோலுடன் சாப்பிடணும். பாதாம் பருப்பு கூட அதிக சாப்பிட்டா வெயிட் போயிடும். அதுங்க அடிக்கடி சொல்ற, உடம்புலையும் பாரம் கூடாது, மனதிலும் பாரம் கூடாது. 100 வருடம் சொக்கலித்து வர வேண்டாம்.